விழுப்புரத்தில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜை அறிமுகம் செய்து வைத்து செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இன்றைக்கு அத்தனை பேரும் சொல்கிறார்கள் அனைத்து இந்திய சாதாரண தொண்டர்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் நம்முடைய விழுப்புரம் நாடாளுமன்றத்துடைய வேட்பாளராக கழக பொதுச் செயலாளர்கள் ஆசை பெற்று நம்முடைய தேமுதிகவுடைய பொதுச் செயலாளருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் எஸ்டிபிஐ ஆசை பெற்ற வேட்பாளர் நாங்கள் இங்கே திரு பாக்கியராஜ் அவர்களை உங்களுடன் ஆசிரியர் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தை குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இங்கே வருகின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு கு. கண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்புரையாற்றுகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திரு வெங்கடேசன் அவர்களே மற்றும் இங்கே வருகிறது சிறப்புரையாற்றுகின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் திரு வானூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களே, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அம்மா பேரவையுடைய செயலாளர் திரு அர்ஜுனன் அவர்களே மற்றும் இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற விழுப்புரம் நகர கழக செயலாளர் திரு பசுபதி அவர்களே, திரு ராமதாஸ் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து முந்தைய கழகத்துடைய செயலாளர்களே, நகர கழகத்துடைய செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, சார்பணியை சேர்ந்த செயலாளர்களே, சார்பணியை சேர்ந்த நிர்வாகிகளே, அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளே, கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே மற்றும் இங்கே வருகின்ற தேமுதிகவுடைய அவைத்தலைவர் அவர்களே மற்றும் வருகின்ற தேமுதிகவுடைய நகர கழகத்துடைய செயலாளர் அவர்களே மற்றும் வருகின்ற தேமுதிகவுடைய அனைத்து சார்பை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் எஸ்டிபிஐ சேர்ச்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, புரட்சி பாரத கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் வருகின்ற அனைத்து பெருமக்களுக்கும் குறிப்பாக வருகின்ற மகளிரை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. நம்முடைய கழகத்துடைய வேட்பாளர் முதலில் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இரட்டையிலே வாக்குகளை அளிப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த முறை தெரிந்தே ஒரு பெரிய தவறை நாம் செய்துவிட்டோம். ஆனால் இன்றைக்கு ஒரு நல்வாய்ப்பு இரட்டை சின்னத்தை போட்டிருக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேர்தல் நேற்று திருச்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே
போட்டி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு தான் என்று சொன்னார். அதுதான் உண்மை. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, நமக்கு எதிரி என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இந்த ஏற்றம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதே திமுக ஒரு தீய சக்தி, கருணாநிதி ஒரு தீய சக்தி. அந்த திமுக அழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்பப்போ உருவாகும். 10 வருஷத்துக்கு ஒரு பூச்சாண்டி ஒரு யாராவது உருவாகும், ஒருவர் யாராவது உருவாகும். நாம தான் மாற்று, நாம தான் நடந்த ஆட்சி சொன்னவங்க அடுத்த ஒரு தேர்தலுக்குள்ளே அவர் காணாமல் போயிடுவாங்க. இன்னைக்கு புதுசா ஒன்று வந்திருக்கு. யாராவது ஆள் மாடு மேய்க்கிறவங்க இன்னைக்கு நாம தான் ஆட்சி கொடுப்போம், நாம தான் முதலாக சொல்லலாம். வாரியத்திறந்தா புள்ளி புத்தலாம். வாட்ஸ்அப்லயே கட்சி நடத்துறோம், வாட்ஸ்அப்லயே ஓட்டு போடுவாங்க, பேஸ்புக்லயே ஓட்டு போடுவாங்க. அவர் சொல்றாங்க, நீ ஊருக்கே ராஜாவாக இருந்தவர் இங்கே தமிழக பூஜா. மோடி 10 தடவை இல்ல, 3 தடவை இல்ல, தமிழகத்தில் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடந்தே சென்றாலும் இந்த தமிழகத்தை அவர் சொல்றார். அதை நம்பி இன்றைக்கு தேர்தல் புதுசா கோஷங்களை இருப்பாங்க. தேர்தல் அதிகமாக வராது நமக்கு நல்லா தெரியும். ஆனா தேர்தல் புதுசா தேசிய தமிழ் நகரம் என்ன தேசிய நகரம் பார்த்துட்டாரு, என்ன தமிழ் நலன் எங்க சாதித்தாங்க. இன்னைக்கு தேசியத்தில் இந்தியா நிலைமை என்ன, இந்தியாவுடைய நிலைமை என்ன, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன. இன்னைக்கு 10 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, 3 ஆண்டு காலம் இங்கே திமுக ஆட்சி. மக்கள் நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்கிறதா? திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறதா? மோடி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரா? ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கிறாரா? ஆனா 2 பேரும் பாரு சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த ரோட்ல இந்த கீரியும் பாம்பு சண்டை போடுற மாதிரி பார்த்துருப்பீங்க. என்னைக்கா சண்டை போடுறதா? நானும் ஸ்கூல் பள்ளியிலேருந்து அந்த செயின்ட் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போதெல்லாம் அந்த வேதாலயம் சந்தத்தை இருக்குதான், அங்கதான் அந்த கீரியும் பாம்பு சண்டை போடுவோம். எப்பயுமே நானும் நின்று பார்ப்பேன். வாழ்க்கையில ஒரு நாள் கூட சண்டை போடல. அதேதான் அந்த கீரியும் பாம்பு மாதிரி தான் இந்த மோடியும் இந்த ஸ்டாலினும் தமிழ்நாட்டு மக்களை எதிரி என்பவர் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதான் உண்மை. 2 பேருமே இந்த நாட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை இன்றைக்கு ஏழ்மை நிலையில தள்ளியிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு அபாயமான கட்டத்தில் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது. இந்திய ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திற்கு எதிராக மாநில அரசாங்கம் இருக்கட்டும், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், யாரை எதிர்த்து பேசினாலும் கருத்து சொன்னாலும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? மத்திய அரசாங்கத்திற்கு பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி யார்? யார் அவருடைய கூட்டணி? அவருடைய கூட்டணி சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரி. இதுதான் பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி. இந்த தமிழ்நாட்டில் என்ன? தமிழ்நாட்டில் திமுகவுடைய இந்த அரசை பேசினால் உடனடியாக வழக்கு,
இல்ல லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து வழக்கு. இதை தவிர இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ நாமெல்லாம் ஆட்சி இல்லாத போதும் இவர்கள் காலகாலமாக இந்த ஆட்சி கட்டில் இருப்பதை போலவும் இன்றைக்கு அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் 52 ஆண்டு காலம் சரித்திரத்திலே 31 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து சரித்திரம் படித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றியையும் பார்த்திருக்கிறோம், படுதோல்வியும் சந்தித்திருக்கிறது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் அழிஞ்சிட்டுமா 96 விட ஒரு மோசமான தோல்வியை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரத்திலே நாம் சந்தித்ததே இல்லை. அம்மாவே தோல்வி அடைஞ்சாங்க. என்ன சொன்னாங்க இன்னைக்கு? இத்தோடு இந்த அம்மாவுடைய கதை முடிஞ்சது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அழிஞ்சது. எப்பா ரெட்டலை ஒழிஞ்சது. யார் சொன்னா? யார் சொன்னது? கருணாநிதி. ஆனால் அம்மா சொன்னாங்க, யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவேன் என்று சபதம்